Hey guys, welcome back to my channel YouTube CC. இன்னைக்கு வீடியோல வந்து நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா ஒரு பிகினரா நீங்க வந்துட்டு ஒரு புது சாஃப்ட்வேர் வந்து ஸ்டார்ட் பண்றீங்க லேர்ன் பண்றதுக்கு எக்ஸாம்பிள் வந்துட்டு Premiere Pro இல்லனா After Effects மெயினா சோ இந்த மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ் வந்துட்டு ஸ்ட்ரைட் அவே நீங்க வந்து லேர்ன் பண்ணனும்னு நினைச்சீங்க அப்படினா பிகினிங் டைம்ஸ்ல ரொம்ப வந்து கஷ்டமா இருக்கும் சோ இத வந்துட்டு ஈஸியா வந்து எப்படி லேர்ன் பண்றது சோ இத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம் and இது வந்துட்டு உங்களுக்கு எடிட்டிங் மட்டும் இல்லாம மற்ற விஷயங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சப்போஸ் நீங்க திடீர்னு வந்து கேம் டெவலப்மென்ட் லேர்ன் பண்ணனும்னு நினைச்சீங்க அப்படினா கூட சோ இந்த வீடியோஸ்ல மென்ஷன் பண்ற பாயிண்ட்ஸ் வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் and அதே மாதிரி ப்ரோகிராமிங் சோ மோஸ்டா இந்த மெத்தட் தான் வந்துட்டு நிறைய பேர் வந்து யூஸ் பண்றாங்க as a beginner ஒரு புது விஷயத்தை வந்து லேர்ன் பண்றப்ப சோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பத்தி வந்து பார்க்கலாம் and மெயினா இந்த வீடியோ நான் இப்போ வந்து மேக் பண்றதுக்கான ரீசன் பாத்தீங்க அப்படினா சோ லாஸ்ட் ஒரு 1 மந்தா வந்துட்டு Blender அப்படின்ற ஒரு 3D சாஃப்ட்வேர் நான் வந்து லேர்ன் பண்ணிட்டு இருந்தேன் அதுவும் வந்துட்டு எனக்கு இதுக்கு முன்னாடி 3D பத்தி சுத்தமா எதுவுமே வந்து தெரியாது and இப்போதான் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து லேர்ன் பண்ணேன் நீங்க யாராச்சும் என்ன வந்து Instagramல ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படினா உங்களுக்கு வந்து தெரியும் சோ அதுல நான் வந்து கான்ஸ்டன்ட்டா வந்து நிறைய வர்க் நான் வந்து போஸ்ட் பண்ணிட்டே இருக்கேன் டெய்லி சோ கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து என்னோட Instagramோட லிங்க் இருக்கும் நீங்க வந்து அதை போய் செக் பண்ணி பார்க்கலாம் சோ இந்த ஒரு 1 மந்தா நான் வந்துட்டு அந்த Blender சாஃப்ட்வேரை லேர்ன் பண்ணப்ப என்னென்ன ஸ்டெப்ஸ் பண்ணனும் அதை தான் நான் வந்து உங்க கூட வந்து ஷேர் பண்ண போறேன் சோ ரொம்ப லேட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம் as a beginner நீங்க வந்துட்டு ஏதாச்சும் ஒரு புது சாஃப்ட்வேர் லேர்ன் பண்ணனும் அப்படினா எப்பவுமே வந்துட்டு ஒரு சிம்பிளான ஒரு ப்ராஜெக்ட்டை வந்து கையில எடுத்துக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு நீங்க Premiere Pro லேர்ன் பண்ண போறீங்க அப்படினா ஒரு ஸ்லோ மோஷன் வீடியோ வந்து எப்படி எடிட் பண்றது அப்படின்றத பத்தி நீங்க வந்து பார்க்கலாம் ஏனா அதிலேயே வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து சொல்லி தருவாங்க and ஸ்பீட் ரேம்பிங் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணது பாத்தீங்க அப்படினா ஸ்பீட் ரேம்ப் பண்றது எப்படி அப்படின்றதுல இருந்து தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் அதுக்கு அப்புறமா தான் ஸ்லோவா வந்துட்டு ப்ராஜெக்ட் செட்டிங்ஸ்னா எப்படி பேசிக்கான எடிட்ஸ் வந்து ஆட் பண்றது இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் சோ எப்பவுமே வந்து ஒரு சாஃப்ட்வேர் வந்து நீங்க லேர்ன் பண்ண போறப்ப அந்த சாஃப்ட்வேரை நீங்க வந்துட்டு லேர்ன் பண்றது அப்படின்றது முக்கியமான விஷயம் கிடையாது ஏனா அந்த சாஃப்ட்வேர் வந்துட்டு உங்களுக்கு இன்ஃபினிட் அமௌண்ட் ஆஃப் ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்டே இருக்கும் சோ நீங்க வந்து அதை எல்லாத்தையுமே வந்து லேர்ன் பண்ணலாம் பட் எதுவுமே வந்துட்டு உங்களுக்கு யூஸ் இல்லை அப்படின்னா நீங்க அதை லேர்ன் பண்றதே வேஸ்டா வந்து போயிடும் சோ அதனால உங்களுக்கு தேவையான ஒரு எஃபெக்ட் நீங்க வந்து ஒரு ஸ்லோ மோஷன் வீடியோ எடிட் பண்றீங்க அப்படின்னா நீங்க அந்த ஸ்லோ மோஷன் வீடியோவை எப்படி எடிட் பண்றது அப்படின்றத பத்தி வந்து பார்க்கலாம் இல்லைனா நீங்க வந்து ஆடியோ வந்து சிங்க் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா சோ அந்த ஆடியோ எப்படி சிங்க் பண்றது அதை பத்தி நீங்க வந்து சர்ச் பண்ணீங்க அப்படின்னா யூடியூப்ல வந்து அதுக்கு ஸ்பெசிஃபைடா வந்து நிறைய டுட்டோரியல்ஸ் வந்து அவைலபிளா இருக்கும் சோ அதை நீங்க வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா சோ அது மூலமா நீங்க வந்துட்டு ஒரு ஆப்ஷன் ஒரு டூல் வந்து லேர்ன் பண்ணுவீங்க சோ இப்படி நீங்க வந்து லேர்ன் பண்ணிட்டே போறப்ப சாஃப்ட்வேர் கூடவும் வந்து ஈஸியா வந்து ஃபெமிலியரைஸ் ஆயிடுவீங்க அண்ட் எனக்கு தெரிஞ்சு இது வந்துட்டு ஒரு ஃபாஸ்டஸ்ட் வே நீங்க வந்துட்டு ஏதாச்சும் லேர்ன் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா சோ செகண்ட் முக்கியமான விஷயம் பாத்தீங்க அப்படின்னா சோர்சஸ் சோ ஆன்லைன்ல நீங்க வந்து லேர்ன் பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நிறைய பெய்டு சோர்சஸும் இருக்கு அண்ட் யூடியூப் மாதிரி ஃப்ரீ சோர்சஸும் வந்து இருக்கு இது போக வந்துட்டு உங்களுக்கு தனியா ரீடிங் மெட்டீரியலை நீங்க வந்துட்டு லேர்ன் பண்ணா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னா அதுக்கு தேவையான பிளாக்ஸ் அண்ட் மெயின் யூசர் மேனுவல்லே வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க எக்ஸாம்பிளுக்கு Premiere Pro After Effects இதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு Adobe சைட்ல வந்துட்டு அதுக்கான யூசர் மேனுவல் வந்து இருக்கு ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னாவே ஒரு ஃபங்க்ஷன் ஒரு ஷார்ட்கட்ஸ்க்கான எல்லா டிஸ்கிரிப்ஷனும் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அதை படிச்சிங்க அப்படின்னாவே உங்களால் வந்துட்டு ஈஸியாக அந்த சாஃப்ட்வேர் பற்றி புரிஞ்சுக்க முடியும் அண்ட் ஃப்ரீ சோர்சஸ்னு வரப்ப நோ டவுட் நான் வந்துட்டு கண்டிப்பாக வந்து யூடியூப் தான் சொல்லுவேன் ஏன்னா நான் இது வரைக்கும் வந்து லேர்ன் பண்ணது எல்லாமே நான் வந்து யூடியூப் பார்த்து தான் வந்து லேர்ன் பண்ணேன் எஸ் உங்களுக்கு வந்துட்டு யூடியூப் தாண்டி நீங்கள் வந்துட்டு Udemy ஸ்கில் ஷேர் இது மாதிரியான நிறைய வெப்சைட்ஸில் நீங்கள் வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து லேர்ன் பண்ணலாம் பட் ஆனால் இந்த மாதிரியான வெப்சைட்ஸில் நீங்கள் வந்து பே பண்ண வேண்டியதாக வந்து இருக்கும் ஸோ சோர்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு மோஸ்ட்டாக நான் வந்து யூடியூப் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன் அண்ட் நீங்கள் வந்துட்டு யூடியூப் ப்ரிஃபர் பண்ணுறதும் எனக்கு வந்து நல்லது அப்படின்னு வந்து தோணுது ஏன்னா நீங்கள் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து கோர்ஸுக்காக நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ண அப்புறமா அதுக்கப்புறமா வந்துட்டு உங்களுக்கு அந்த கோர்ஸில் வந்து பிடிக்கல இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா ஸோ ரிட்டர்ன் வருது அப்படின்றது ரொம்ப கஷ்டம் ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்துட்டு யூடியூப்ல பார்த்து ஒரு சில டுட்டோரியல்ஸ் பார்த்து நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த சாஃப்ட்வேர் நிஜமாவே இன்ட்ரெஸ்ட் இருக்கா நிஜமாக உங்களுக்கு வந்து அதில் ஒர்க் பண்ண பிடிச்சிருக்கா அப்படின்ற விஷயங்களை நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் யூடியூப் மூலமாக ஒரு சில விஷயங்கள் வந்து லேர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இன்னும் வந்து ப்ரொஃபஷனலாக லேர்ன் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த மாதிரியான கோர்சஸ் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஃபைனலாக சோர்ஸுக்கு அடுத்து இம்பார்ட்டண்ட்டான மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி ப்ராக்டிஸ் ஸோ இது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் வந்து வீக்லி ஒரு 1 டே நீங்கள் வந்துட்டு ஒரு 1 hour நீங்கள் வந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பெருசாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது ஏன்னா நீங்கள் வந்து என்ன லேர்ன் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் அகைன் ஒரு 1 வீக் கழிச்சு வரப்போ நீங்கள் வந்து அதை மறந்துடலாம் அப்படி இல்லைனா வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக வந்து அந்த சாஃப்ட்வேர் கூட ஃப்ரெண்ட்லியாக வந்து ஃபீல் பண்ண முடியாமல் கூட போகலாம் ஸோ டெய்லி வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour இல்லைனா ஒரு 1 hour வந்து அந்த சாஃப்ட்வேரில் வந்து ஒர்க் பண்ணுறது அப்படின்றது கண்டிப்பாக வந்து நல்ல விஷயம் ஸோ நீங்கள் ஒரு 3-4 days வந்து ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு நாள் பிரேக் விட்டு திரும்ப நீங்கள் போய் அந்த சாஃப்ட்வேர் வந்து லேர்ன் பண்ணீங்க அப்படின்னா ஸோ அப்போ கூட வந்துட்டு உங்களுக்கு 3 days முன்னாடி லேர்ன் பண்ண விஷயங்கள் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வந்து உங்களுக்கு இருக்கும் ஸோ தட் நீங்கள் அகைன் அதை வந்து ஈஸியாக லேர்ன் பண்ணலாம் பட் ஒரு 1 week கேப் அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக
கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு லேர்ன் பண்ணுறதுக்கு டைம் அதிகமாகும் அண்ட் அது மோஸ்ட்டாக வந்துட்டு உங்களுக்கு பெஸ்ட் லேர்னிங் ரிசல்ட்ஸாக வந்து இருக்காது அண்ட் நீங்கள் வந்து சீக்கிரமாக அந்த விஷயத்தை வந்து கற்றுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னாலும் அது வந்துட்டு உங்களால் பண்ண முடியாது. ஸோ இந்த வீடியோ வந்து அவ்வளோதான் கைஸ். அண்ட் லாஸ்ட் நான் ஒரு 1 மந்த்தாக வந்து பிளெண்டர் அப்படின்ற சாஃப்ட்வேர் லேர்ன் பண்ணுறதோட மெயின் ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் இன்ஸ்டாகிராமில் வந்து தினமும் போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அண்ட் முடிஞ்ச அளவு நான் வந்து அந்த சீக்கிரமாக அந்த சாஃப்ட்வேர் கொஞ்சம் லேர்ன் பண்ணேன் அப்படின்னா யூடியூப்லையும் அதை பற்றி நான் வந்துட்டு டுட்டோரியல்ஸ் வந்து மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் வந்துட்டு இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போஸ் நீங்கள் அந்த மாதிரியான வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு மெயினாக பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், பிடிக்குன்னா வந்துட்டு டிஸ்லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி சேனலுக்கு வந்து மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரியான நிறைய வீடியோஸ் நான் வந்து கண்டினியூவாக போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.